This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. அதிகாரம் 7 புதல்வரை பெறுதல். குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மகட்பேறு அல்ல பிற. விளக்கம். அறிவுடைய குழந்தைகள் தவிர நான் அடைய வேண்டியது வேறு இல்லை. குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்காய் பண்புடை மக்கட் பெறின். விளக்கம். பழி உருவாக்காத பண்புடைய குழந்தைகளை பெற்றால் எழுகின்ற பிறப்புக்கு எல்லாம் தீயவை தீண்டாது. குறள் 63. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். விளக்கம். தான் பெற்றது என்பதே மக்கள், அவர்கள் பெற்றது அவரவர் வினையால் வரும். குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். விளக்கம். தன் குழந்தை சின்ன கைகளால் கரைத்த கூழ் அமிழ்தத்தை விடவும் சிறந்த சுவையுடையதாக இருக்கும். குறள் 64. மக்கள் மெய் தீண்டல் உடன்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. விளக்கம். குழந்தைகள் தன்னை தீண்டுவது உடலுக்கு இன்பம், மேலும் அவர்கள் சொல் கேட்பது காதுக்கு இன்பம். குறள் 66. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். விளக்கம். மழலைகளின் சொற்களை கேட்காதவர்கள்தான் இசைக்கருவிகளில் இருந்து வரும் இசை இன்பமானது என்று சொல்வார்கள். குறள் 67. தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். விளக்கம். தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்றி ஞான கூட்டங்களில் முன்னோடியாக இருக்கச் செய்வது. குறள் 68. தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. விளக்கம். தன்னை விட தனது குழந்தைகள் அறிவு பெறுவது உலகின் அனைத்து உயிர்க்கும் இனிமையானதாகும். குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய். விளக்கம். பிறக்கும்போது பெருமை கொண்ட அன்னை தன் மகனை அறிவாளி என்று சொல்ல வேண்டும் என்று நினைப்பாள். குறள் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோன்றான் கொல் எனும் சொல். விளக்கம். இவனை பெற பெற்றோர் என்ன தவம் செய்தார்கள் என்ற சொல்லை பெற்றோர் கேட்கும்படி செய்வதே பெற்றோர்க்கு மகன் செய்யும் உதவி.